ஃபீல் பண்ணிக்கோங்க. அது இல்லாம இங்க வந்து முருகப்பெருமான் இருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வேணாலும் சொல்லி முருகப்பெருமானை வந்து வழிபடலாம். இந்த முருகவேலை வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்கங்க. முருகவேல் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படி என்று சொல்லிவிட்டு உங்கள் நாளை வந்து நீங்க வந்து காலையில நீங்க எழுந்த உடனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆரம்பிங்க. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம். நம்புங்க. எதை பத்தியும் பயப்படாதீங்க. இந்தாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம நேரடியா வந்து காணொளி உள்ள போவோம். யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா சில பேர் வந்து ஏதோ ஃபீலிங்ல இருக்கீங்க. அதனாலதான் இப்பெல்லாம் வந்து என்னோட காணொளியில இந்த வேலையும் இந்த அற்புதமான புனித தீர்த்தமாகிய கும்பமேளா தீர்த்தத்தையும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காட்டுறேன்னா வந்து அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இல்லைன்னா வந்து இதெல்லாம் என் மைண்ட்ல வந்திருக்காது. சரிங்களா? அதனால எல்லாருக்கும் இந்த கும்பமேளா தீர்த்தம் தெளிக்கிறதா நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்ப நேரடியா வந்து நம்ம வந்து தென்னை, தேங்காய் அதை பத்தி நம்ம பார்ப்போம். அடியன் வந்து ஒரு மருத்துவர் அல்ல. இதை முன்னாடியே சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு மருத்துவ குறிப்பு இதெல்லாம் வந்து வைத்தியம், சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம் இதை பத்தியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். புக்கில் உள்ள ஒரு குறிப்புகள் எல்லாம் எடுத்து உங்களுக்காக தான் எடுத்து சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுன்னா நீங்க முதல்ல சென்று பார்க்க வேண்டிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர், மருத்துவர் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தெல்லாம் எடுத்துக்கங்க. கூடவே வந்து இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில வர இந்த பீஸ் ரவி டிவியில வர இந்த மூலிகை, பழ வகைகள், உணவு வகைகள், நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவு வகைகள் தான் அனைத்துமே. அதனால எந்த தவறுமே கிடையாது. அதையும் வந்து பின்பற்றுங்க. உங்களுக்கு வந்து நல்லா வந்து கேட்கும். சரிங்களா? இப்போ வந்து நேரடியா வந்து நம்ம தேங்காய் உள்ள போவோம். அபிஷேக பொருட்களில் முக்கிய இடம் பெறுவது இளநீர். நமது வழிபாடுகளிலும் அர்ச்சனை பொருட்களிலும் தவறாமல் இடம் பிடிப்பது தேங்காய். இப்ப இதுல வந்து 1ஆம் குறிப்பு என்னன்னா, இளநீரை தொடர்ந்து குடித்து வந்தால் உஷ்ணம் தொடர்பான நோய்கள், கட்டிகள் வராது. மேலும் மஞ்சள் காமாலை நோயின் தன்மை குறையும். கண்களுக்கு பிரகாசம் கிடைக்கும். சிறுநீரை பெருக்கும் தன்மை உண்டு. இரண்டாவதாக, தென்னம்பூவை வெயிலில் காய வைத்து தூளாக்கி காலை மாலை 2 ஸ்பூன் அளவு உட்கொண்டு வந்தால் பெண்களுக்கு வரும் வெள்ளைப்படுதல், மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்த